மேலூர் மக்களை எந்த அளவுக்கு ஏமாற்றி ஒரு முட்டாளாக்கி இருக்கிறாருன்றது நேற்றைய சம்பவத்திலே தெரியுது. 2017 இந்த டங்ஸ்டன் சம்பந்தமான இந்த கடித போக்குவரத்துகள்லாம் ஆரம்பிச்சிருக்கு. 2021 இவங்க ஆட்சிக்கு வர்றாங்க. 2021 பிறகு தான் இது மிகவும் வேகம் எடுக்குது. அங்கே போய் மக்கள் அங்கே போய் சர்வே பண்ணுறாங்க. டங்ஸ்டனில் சர்வே பண்ணி இங்கே டங்ஸ்டன் ஒரு சுரங்கம் வருன்றது சொல்கிறாங்க. அது சர்வே கொடுத்து இவங்க தான் கொடுக்குறாங்க. இவங்க கொடுத்த பிறகு அங்கேருந்து ஒரு 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 லெட்டரில் கூட ஒரு முறை கூட இவங்க இங்கே இந்த பகுதியில் டங்ஸ்டன் வரக்கூடாதுன்னு எந்த இடத்துலையுமே திமுக கட்சி சொல்லவே இல்லை. இந்த தமிழ்நாடு அரசாங்கம், திமுகவுடைய தமிழ்நாடு அரசாங்கம் எந்த இடத்துலையும் கூட சொல்லலை. அப்படி எந்த இடத்துலையுமே சொல்லாமல் அவங்க அப்புறம் அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு ஏலத்துக்கெல்லாம் கொண்டு வந்த பிறகு, ஏன்னா நமக்கு மினரல்ஸ் எல்லா பகுதியிலும் வேணும், எல்லா நாடு முழுவதும் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அப்போ அந்த மினரல் எடுக்கும் பொழுது, அப்போ அந்த ஏலத்துக்கு வரும் பொழுது அந்த மக்கள் இந்த பகுதி கோயில்கள் இருக்கிறது, இந்த பகுதிகளில் புராதன சின்னங்கள் இருக்கிறது, இந்த பகுதியில் மக்கள் அவங்க எங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர்றாங்க. உடனடியாக நாங்கள் அதை சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டிஜி அவர்களுக்கு எடுத்து சொல்லி அதை நம்ம மொத்தமாகவே நிறுத்தியிருக்கிறது எங்களுடைய மாநில தலைவர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய முயற்சி, எங்களுடைய பேராசிரியர் திரு சீனிவாசன் அவர்களுடைய முயற்சி, அதே போல் அங்கே இருக்கிற எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர்கள் தொடர்ந்து அவர்கள் எல்லாம் எடுத்த முயற்சினால்தான் டங்ஸ்டன் நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் நேற்றைக்கு போய் அங்கே ஒரு பெரிய ட்ராமாவை பண்ணிட்டு வந்திருக்கிறார். எதுக்காக இந்த ட்ராமா? நீங்களே தான் கொடுத்தீங்க, நீங்களே கொடுத்துட்டு ஒரு தீர்மானத்தை போடுறீங்க, நீங்களே அது நடத்தணும்னு சொல்லி எல்லா ஒப்புதலும் கொடுத்த பிறகு அப்புறம் அங்கே போயிட்டு இப்போ நடத்தக்கூடாது, இப்போ நான் நிறுத்திட்டேன்னு போய் நேற்று ஒரு ட்ராமாவை போட்டு வந்தது. இது அந்த மக்களை அவரை மன்னிக்க மாட்டார்கள். இதில் திமுக அதை நிறுத்தினதில் திமுக அந்த இடத்துல டங்ஸ்டன் ஏலம் அது நிரந்தரமாக நிறுத்தப்பட்டிருக்கிறதுக்கு திமுகவுக்கு எந்தவித சம்மந்தமும் இல்லை. இது மொத்தமான கிரெடிட் தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் சாரும். எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் ப்ரொஃபசர் சீனிவாசன் அவர்களும் அங்கே இருக்கிற எங்களுடைய மாவட்ட தலைவர்கள் அவர்கள் மொத்த முயற்சியினால் இன்றைக்கு நிறுத்தப்பட்டது.